மயிலா சிவகுமார் என்ன ஏரியாவே அலறும். மயிலை சிவகுமார்னா எல்லாரும் பயந்துருவாங்க. மயிலா சிவகுமாருடைய கத்தி வடசென்னையில் யாரை வெட்டிருக்கு? நடந்து முடிஞ்ச கதையை ஒரு படமா எடுக்கிறேன், அவனுடைய வாழ்க்கை வரலாறு சமூகத்தில் ஒரு மாற்றம் செய்ய போதா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். 16 வயசுல ஒரு பொண்ணு வெள்ளை மகேஷ் கிட்ட மாட்டுது. தொடர்ச்சியா அவங்கிட்ட போயிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணை இந்த விபச்சாரி என்ன பண்றா, வேற ஒரு ஆளுகிட்ட கொடுக்குறான். அந்த ஆள் ஒரு போலீஸ், அவர் ஒரு எஸ்ஐ. 10க்கு பேர்மட்ட கும்பலோட போயிட்டு வெட்டுறாரு. இது என்னத்த பெருமையா வழக்கறிஞர்கள் பேசுறாங்க. ஒரு சில வழக்கறிஞர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த மாதிரி சமூக விரோதிகளுடைய துணை போறாங்க. சூனாம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது, ரவுடிகளுக்கு வேடந்தாங்கல் பரவ மாதிரி. யாருன்னா ஒரு அக்யூஸ்ட் முக்கியமானவங்க தேவைன்னா அந்த சூனாம்பேடு ஊருக்குள்ளே தான் போய் பிடிப்பாங்க. தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சார் அலுவலகத்துக்கு பக்கத்து ஏரியாவில் இது போல ரவுடிஸுங்க உருவாகி இருக்கிறப்போ இந்த மாதிரி நபரை என்கவுண்டர் முதலே பண்ணியிருக்கலாம். அப்படி பின்புலமாக இருக்கிறவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சி அன்றைக்கே மயிலாப்பூர் மகேஷுக்கு ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த தோட்டாசேகருடைய பையன் கத்தி தூக்கி இருக்க மாட்டான். நாகேந்திரனுடைய இறுதி சடங்கில் சுமார் 1000 போலீஸ்காரங்க கலந்து கொண்டுக்கிறாங்க. மயிலாப்பூர் சிவகுமார் சாவலையும் கலந்துக்கிறாங்க, அயோத்தி குப்பம் வீரமணி சாவலையும் கலந்துக்கிறாங்க, ராட்னம் குமார் சாவலையும் கலந்துக்கிறாங்க. ஒரு இராணுவ வீரருக்கு கிடைக்கிறதில்ல, ஒரு சமூக ஆர்வலுக்கு கிடைக்கிறதில்ல, இவ்வளவு பேர் சவ உருவத்தில் கலந்துக்கிறதில்ல. ரவுடியை பெருசா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இளைஞர்கள் மத்தியில் அந்த ரவுடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த செயல் போலவே இளைஞர்களுக்கு செய்ய தோணும். வணக்கம்பா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். மயிலாப்பூரில் சிவகுமார் என்ற நபர் தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு பெரிய ரவுடி மாதிரியும், அவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவர் ஒரு ஆட்டி படித்த மாதிரியும், குறிப்பாக சென்னையில் அவருடைய ஆதிக்கம் பெருசான மாதிரியும் ஒரு சில சமூக விரோதிகள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அவருடைய பழைய காணொலியெலாம் அப்டேட் பண்ணி ரவுடின்னா கெத்துன்ற மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. யார் இந்த மயிலாப்பூர் சிவகுமார் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு வெள்ளை மகேஷ்ன்றவர் அவருக்கு எதிரியாக வராரு. தோற்றத்தில் வெள்ளை மகேஷ்ன்றவர் இவர் ஆளை செட் பண்ணி மரண பயத்தை காமிக்கணுன்ட்டு சம்மடி அடித்து ஒரு இடத்துல இவர் செத்துட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டார். அவர் செத்துட்டாருன்னு விட்டுட்டு போனவொடனே இவர் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஒரு 6 மாதம் கழித்து அவரை பழி வாங்கிறதுக்கூடிய வேலையில் பண்ணுறப்போ அவருக்கு ஆதரவாக அவங்க உறவினர்கள் 2 பேரை, வில்லா சுரேஷ், இந்த விஜய்ன்றவரை படுகொலை செய்கிறார். அவர் வண்டி தனியாக போய் செய்யலை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரவுடி தன்னை எதிர்த்து யாருன்னா பேசுனாங்கன்னா ஒரு சைக்கிளில் போயோ நடந்து போயோ பக்கத்து ஏரியாலலாம் போய் சண்டை போடுவாங்க. இப்போ மயிலாப்பூர் சிவகுமாரை எடுத்துட்டிங்கன்னா அவர் நேராக போய் ஒரு 15க்கும் மேற்பட்ட, நீங்கள் எஃப்ஐஆரில் பார்த்தாலே தெரியும், 10க்கும் மேற்பட்ட மற்றும் சிலன்ட்டு போட்டிருப்பாங்க. அப்போது வெளியிலேருந்து ஆட்களை வர வச்சு சாதாரணமாக ஒரு தனி நபரை முதல்ல வெட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை போயிட்டு ஓடு பிரித்து வெட்டுறாரு. இதுதான் அவருடைய ட்ராக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது கூட ஏரியாவுக்குள்ளே தான் அவர் மர்டர் பண்ணுறாரு. அவருடைய கத்தி வட சென்னையில் வரல, மத்திய சென்னையில் வரல, காஞ்சிபுரம், திருவள்ளூர் சைடெல்லாம் வரல. அப்போது ஒரு மயிலாப்பூர் சிவகுமார் என்ற ஒரு பிம்பத்தை ஒரு பெரிய ரவுடியாக கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, ரவுடி பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு மற்றும் சில இதில் அவரை பாட்டு போட்டு ஹைலைட்டாக கொண்டாந்து வராங்க. அதை காவல்துறை வேடிக்கையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில வழக்கறிஞர்கள் பின்னாடி சட்ட புத்தகத்தை பின்னாடி வச்சுட்டு தனக்கு ஒரு சேனலில் உட்காந்துட்டு 2 டிகிரி 3 டிகிரி அதுக்கப்புறம் மொத்தம் 5 டிகிரி பண்ணோம். சட்டக்கல்லூரியில் இதுக்கா படிச்சுட்டு வரீங்க? ஒரு ரவுடி பையனை ஒரு பெரிய பிம்பமாக மயிலா சிவகுமார் என்ன ஏரியாவே அலறும், மயிலை சிவகுமார்னா எல்லாரும் பயந்துருவாங்க, அப்படியே அவர் ஃபோன் பண்ணோடனே லட்சமாக எடுத்துன்னு கொடுத்துருவாங்க, கோடியாக கொடுத்துருவாங்க, அவர் பேரை கேட்டாலே எல்லாருமே அதிரும்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுறாங்க. நான் கேட்குறேன், அந்த மாதிரி வழக்கறிஞர்கள், ஒரு சில வழக்கறிஞர் கேட்குறேன், மயிலா சிவகுமாருடைய கத்தி வடசென்னையில் யாரை வெட்டியிருக்கு? ஏதாவது ரவுடியை பதம் பார்த்துக்குதா?
ஏங்க தனி நபர் 2 பேர் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு வெள்ளை மகேஷ்ன்றதால அவருடைய உறவினரை திடீர்னு போய் ஒரு 10 பேரை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. சோலோ பர்ஃபார்மன்ஸே கிடையாது. சோலோ பர்ஃபார்மன்ஸாக நேராக போயிட்டு அவர் வெட்டியிருந்தா கூட நீங்கள் பெருமையாக பேசு ஃபேர்லேயே இருக்குது. 10க்கு பேர்மட்ட கும்பலோடு போயிட்டு வெட்டுறாரு. இது என்னத்தை பெருமையாக வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க? அப்போது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, உயர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற வளாகத்துக்குள் உள்ளக்கூடிய சொகுசு கார்கள் சொல்லும் ஒரு சில வழக்கறிஞர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த மாதிரி சமூக விரோதிகளுடைய துணை போகிறாங்கன்ட்டு. என்னன்னா NDPS கேஸு, இந்த கஞ்சா கேஸு, இந்த பாட்டில் கேஸு இதெல்லாம் இருக்குது. மயிலை சிவகுமார் மேலே புட்டாப் கேஸ் தான் அதிகமாக இருக்குது. அவர் எங்கே போய் சண்டை போட்டார்? வெள்ளை மகேஷ்ன்றவரை கூட அவர் ஃப்ரெண்டு தினேஷ்ன்றவர்கிட்ட கேட்குறப்போ அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுவும் தப்பு. சூனாம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்குது, மதுராந்தகத்தை தாண்டினா சூனாம்பேடு. ரவுடிகளுக்கு வேடந்தாங்கல் பரவ மாதிரி சென்னை மட்டுமல்ல பல்வேறு பகுதியில் இந்த சூனாம்பேடு வந்து அக்யூஸ்டுங்க நிறைய அந்த கிராமத்துக்குள்ளே தங்கிட்டு இருக்காங்க. இது எல்லா கேங்ஸ்டருக்கும் தெரியும். யாருன்னா ஒரு அக்யூஸ்டு முக்கியமானவங்க தேவைன்னா அந்த சூனாம்பேடு ஊருக்குள்ளே தான் போய் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சூனாம்பேடு உள்ள அந்த ஊருக்குள்ளே தான் மகேஷ் போய் தங்கியிருக்கார். அந்த மகேஷுக்கு சென்னை புளியாந்தோப்பில் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்குது. அவருடைய மெயின் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப வீக்னஸ். இந்த பெண்கள் வீக்னஸை முழுமையாக சிவகுமார் பயன்படுத்த ஆரம்பித்தார். புளியாந்தோப்புக்கே அவர் நேரடியாக வராரு, எங்கே வேணாலும் வரன்றப்போ இந்த விஷயம் சிவகுமாருக்கு தெரியுது. அந்த பொம்பளையை கான்டாக்ட் பண்ணி 5 லட்ச ரூபாய் பேரம் பேசுகிறாங்க. அதில் 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சூனாம்பேட்டில் இத்தனாம் தேதிக்கா நாங்கள் அங்கே வந்து மீட் பண்ணுறோம், நீ தெரியாத போல் வான்ட்டு சொல்லி இவர் ஒரு கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணுறாரு. யார்? சிவகுமார். இந்த தினேஷ் வந்து ஒரு துரோகம் வந்து வெள்ளை மகேஷ், அவர் மயிலை மகேஷ்னு சொல்லக்கூடிய அவருக்கு துரோகம் பண்ணுறாரு. என்னென்னா அவரை நம்பி தான் அவர் வராரு. தினேஷை வந்து நீங்கள் வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இருக்கலான்ட்டு சொல்லி அவரை வந்து பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு வர வழியில் இந்த கிருஷ்ணவேணின்றவங்க கால் பண்ணி கரெக்டாக ரூட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க மயிலை மகேஷுக்கு கொடுக்குறப்போ வழியில் வந்து இவங்க மடக்கி மயிலாப்பூர் சிவகுமார் உள்பட ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க இவரை சாவடிக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரில் மொத்தம் 4 பேர் தான் காமிச்சிருப்பாங்க. மற்றும் சில எல்லாத்துலேயுமே காவல்துறை அதிகாரிகள் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த 2 மர்டர் ஆனவனே இதுக்கு பழி தேய்க்கணுன்னு இவர் வெள்ளை மகேஷ் இருக்கிறப்போ வெள்ளை மகேஷே தினேஷ் துரோகம் பண்ணுறாரு. வெள்ளை மகேஷுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு சூனாம்பேட்டில் போகிறாரு. அங்கேருந்து ஒரு லேடியை கூப்பிட்றாரு. அந்த லேடி மூலயமா பணம் பேசி சிவா வந்து பேசுகிறாரு. சிவகுமாருடைய பேச்சை கேட்டுட்டு அந்த லேடி போகிறாங்க. அந்த லேடிக்கிட்ட பணத்தை வாங்கினதால் மயிலை மகேஷை வந்து சிவகுமார் டீமு ஃபினிஷிங் ஆகுது. இது வந்து நேரடி மோதலே கிடையாது. ஒரு பொம்பளையை வச்சு ஒருத்தன் எவன் அந்த பொம்பளை வீட்டுக்கு போகிறான், கரெக்ட் டைமில் போகிறானோ அந்த பொம்பளையை வச்சு வர வச்சு தனியாகிற நபரை 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டிட்டு நான் கெத்துன்னு பேசினா இதை விட அசிங்கம் என்ன இருக்குது? ஒரு தனி நபரை நேருக்கு நேர் போய் தாக்குதல் பண்ணலாம். இல்லை நீ ஒரு 2-3 பேரோட தாக்குதல் பண்ணான். அவள் எந்த சின்ன வீட்டுக்கு போகிறா, அந்த சின்ன வீட்டு அட்ரஸை கேட்டுன்னு அவளுக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தில் வந்து அவள் ஓகே சொல்லி 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்கள மர்டர் பண்ணிங்க. அந்த மீதிக்கிற பணத்தை அவள் கேட்குறப்போ அவளே வெட்டுவேன்னு அவங்கள மிரட்டி அனுப்பிச்சிட்டேங்க. இதுதான் இந்த விஷயம். ஒரு சின்ன பொண்ணுங்களுக்கு வெள்ளை மகேஷுக்கு அந்த விபச்சாரி சப்ளை பண்ணுறான். பொம்பளை ஃபோன் பண்ணவனே அடுத்த நிமிஷம் அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிறா. அப்படி வர்றப்போ இந்த விபச்சாரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து 16 வயசில் ஒரு பொண்ணு வெள்ளை மகேஷ் கிட்ட மாட்டுது. தொடர்ச்சியாக அவங்ககிட்ட போயிட்டுருக்கப்போ இந்த பொண்ணை வந்து இந்த விபச்சாரி என்ன பண்ணுறா, வேற ஒரு ஆளுகிட்ட கொடுக்குறா. அந்த ஆள் வந்து ஒரு போலீஸு, அவர் வந்து ஒரு எஸ்ஐ. இந்த விஷயம் வந்து எப்படியோ ஸ்மெல் பண்ணிடுறாரு. இங்கே விபச்சாரம் நடக்குதுன்னு அவர் வந்து கடவுளாக தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல பல காவல்துறை அதிகாரிகளால் எவ்வளோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டாலும் அந்த எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை நோட் பண்ணிவிட்டு உள்ளே வராரு, என்ட்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை, 16 வயசில் வந்திருக்கு, அப்படி 16 வயசில் உன்னை இந்த மாதிரி பண்ணுறாங்க தொழில்ன்றப்போ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறார். அவர் ரகசியமாக என்ன பண்ணுறாரு, சிந்தார்பேட்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் விபச்சார தடுப்பு பிரிவுக்கு முழுமையான தகவலை கொடுக்குறாரு. இந்த தகவலை கொடுத்தவனே என்ன ஆகுது, இந்த விபச்சாரி என்ன பண்ணுறான், மவுண்ட் ரோடில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. இரவு ஒரு மார்வாடிக்கு வந்து இரவு விருந்துக்கு பண்ணுறாங்க. அப்படி அந்த இரவு விருந்துக்கு பண்ணுறப்போ இந்த எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அளவில் டீம் ஒரு 15 பேரை விஜிலன்ஸ்லேருந்து கூட்டின்னு வந்து அந்த பொண்ணை சேவ் பண்ணுறாரு. ஒரு இரவுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு அந்த ஒருத்தருக்கு இந்த பொண்ணை வந்து விருந்தாக இந்த விபச்சாரி பண்ணதால் அந்த இடத்துல களத்தில் அந்த எஸ்ஐ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டவொடனே இந்த விபச்சாரி உள்பட அவன் கூட ஒரு 3 பேரோட லைஃப் 2 லைஃப் அந்த விபச்சாரி உள்ளே போகிறான். ஏன்னா செய்த பாவம் யாராக இருந்தாலும் விடாது. இப்போ இந்த பொம்பளையால் மகேஷ் சாவறாரு,
மகேஷுக்கு வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மகேஷ் வந்து மர்டர் பண்ணிட்டவொடனே இந்த பொம்பளை தொடர்ந்து அந்த 16 வயசு பொண்ணை பண்ணுறப்போ ஒரு எஸ்ஐ நடுவில் வந்து காப்பாற்றி அந்த பொண்ணு இன்றைக்கி ஹோமில் போயிட்டு வெளியவே வந்துட்டு அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் நீதிமன்றத்தில் கிடச்சிருக்கு. இந்த பொண்ணை விபச்சாரத்தில் ஈடுபட்ட எல்லாருக்குமே 30 வருட கடுங்காவல் தண்டனை நீதிபதியால் கிடைச்சிது. ஸோ இது போல தான். ஏன்னா இப்போ மயிலாப்பூர் மகேஷ் உடைய அந்த மென்டாலிட்டி பொம்பளை விஷயத்தில் அவர் இந்த விபச்சாரி சொன்னான்ட்டு போயிட்டு மர்டர் ஆகிறாரு. அப்படி தான் ஒரு விஷயத்தையும் சிவகுமார் தன் வசப்படுத்தி தன் எதிரிகளை அழித்தரை தவிர நேரடியாக போய் அழிக்கலைன்றது தான் ஒரு விதியம். இந்த 3 மர்டருக்கு அப்புறம் மயிலாப்பூர் மகேஷ் வட சென்னை ராயபுரத்துலேயோ காசிமேட்லேயோ எந்த ஏரியாவில் அவருடைய ஆட்கள் எங்கே போய் மர்டர் பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஒரு சில வழக்கறிஞர்கள் காணொலி மூலிமா சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சார் அலுவலகத்துக்கு சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க பக்கத்து ஏரியாவில் இதுபோல் ரவுடிஸுங்க உருவாகி இருக்கிறப்போ இந்த மாதிரி நபரை என்கவுண்டர் முதலே பண்ணியிருக்கலாம். இதுக்கோசம் அழகுராஜான்ற ஒரு நபர் 20 வருஷமாக தன்னுடைய தந்தையை வெட்டினதுக்கு பழி தீர்த்து அந்த நியாயத்துக்கு, அதாவது அந்த தோட்டா சேகர் என்னக்கூடிய அந்த வழக்கில் மயிலாப்பூர் மகேஷ் வந்து பின்புலமாக தான் இருந்திருக்காரு, நேரடி தாக்குதல் பண்ணலை. அப்படி பின்புலமாக இருக்கிறவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சி அன்றைக்கே மயிலாப்பூர் மகேஷுக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த தோட்டா சேகருடைய பையன் கத்தி தூக்கி இருக்க மாட்டான் அழகுராஜா. ஆனால் அவனை கத்தி தூக்க வச்சது இந்த சமூகம் தான். அவங்களுடைய மனைவியை கொலை செய்ய தூண்டினது இந்த சமூகம் தான். தன்னுடைய கணவர் இறந்ததுக்காக 20 வருஷம் நியாயத்துக்காக தன்னுடைய சொந்த மகனையை அருவாள் எடுக்க வச்சு அவனுக்கு வந்து ஃபுல்லாக உன் தந்தையை கொன்றது இவன் தான் சொல்லி இவனை பழி தீர்க்கணும்னு சொல்லி வராங்க. அப்போது ஒரு நீதி கிடைக்க 21 வருஷம் ஆகுது. அந்த நீதியை கரெக்டான விசாரணை நடத்தி அரசாங்கம் வந்து கொடுத்துருந்தா இன்றைக்கி அழகுராஜான்ற அந்த ஒரு கேரக்டரு இன்றைக்கி அக்யூஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேண்ணா, அவரை வந்து ஒரு 10 பேர் கும்பல் கொண்டவங்க வந்து தாக்கியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதாவது அவர் வந்து ஃபுல்லாக கட்ட பஞ்சாயத்து, லேண்ட் கிராஃப்ட்டு மற்றும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவர் பண்ணுறாரு. இப்போ அதில் கிடைக்கிற வருமானத்தை போய் வாங்க போகிறாரு ஒரு இடத்துல. அப்படி போய் வாங்க போகிறப்போ நீ நல்லவனாக இருந்தால் உன் கூட ஒரு விசுவாசி இருக்கானா நீ அந்த காசை போய் வாங்கின்னு வர சொல்லியிருக்கலாம். அவனுங்களே நம்பாமல் இவரே அந்த வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகிறப்ப தான் அவங்க கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு ஒரு டீம் வந்து இறங்குது. மதுரையிலேருந்து ஒரு டீம் இறங்குது. நம்ம மதுரையிலேருந்து இன்னார் இறங்கி அவன் பேரையும் சொல்லி டாப்லாம் ஆக்கணும் அவசியம் கிடையாது. ரவுடிகளை என்றைக்குமே உயர்த்தி பேசக்கூடாது. ஏன்னா உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் அன்றைக்கே மயிலாப்பூர் சிவகுமார் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இப்போ சினிமாலையும் சரி வெப் சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ரவுடிகளோட கதையே வச்சு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர்ன்ற ஒரு நபரை பற்றி எடுத்திருந்தாங்க, இப்போ வந்து மயிலை சிவகுமார் பற்றி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீங்களா? இல்லை தெரியணுமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்க சினிமாக்காரங்களும் தயாராகிட்டான்னு தான் சொல்ல முடியும். நல்ல கருத்துக்களை எவ்வளவோ இருக்க விஷயங்கள் சொல்கிறதுக்கு. ஆனால் நடந்து முடிஞ்ச கதையை ஒரு படமாக எடுக்கிறேன், அவனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் செய்ய போதா? செத்தவன் நல்லவன் கிடையாது, செத்தவன் ஒரு ரவுடிசம். அது இளைஞர்கள் மத்தியில் அந்த விதை போகிறப்போ இப்போ பொதுவாக எடுத்துக்கங்களேன், நாகேந்திரனுடைய இறுதி சடங்கில் சுமார் 1000 போலீஸ்காரங்க கலந்து கொண்டுக்கிறாங்க. இப்போ இந்த 1000 போலீஸு ஒவ்வொரு ரவுடிங்களும் சாவரப்போ கலந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. மயிலாப்பூர் சிவகுமார் சாவலையும் கலந்துக்கிறாங்க, அயோத்தி குப்பம் வீரமணி சாவலையும் கலந்துக்கிறாங்க, ராட்னம் குமார் சாவலையும் கலந்துக்கிறாங்க. அப்புறம் ஃபங்கு குமார் சவ ஊர்வலத்தில் 1000 போலீஸு ஒரு இராணுவ வீரருக்கு கிடைக்கிறதில்ல, ஒரு சமூக ஆர்வலுக்கு கிடைக்கிறதில்ல, இந்த சொசைட்டியில் ஒழுக்கமாக வாழக்கூடிய நபருக்கு கிடைக்கிறதில்ல. ஏன் காவல்துறை கமிஷனரோ டிஜிபியோ செத்தா கூட இவ்வளவு பேர் சவ உருவத்தில் கலந்துக்கிறதுல. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு ரவுடியை பெருசாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இளைஞர்கள் மத்தியில் அந்த ரவுடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த செயல் போலவே இளைஞர்களுக்கு செய்ய தோணும். அதனால் இனி வரும் காலங்களில் இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா சட்ட ரீதியான நடவடிக்கை கடுமையாக இருக்கணும் என்றதான் என்னுடைய பதிவாக சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி கூறி முடித்துக்கிறேன்.